distribution of d electrons in a octahedral complexes. So distribution of d electrons in octahedral complexes, அதாவது octahedral complexesல d electrons வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நார்மலாக எப்படி வந்து ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணும் இல்லையா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதற்கு எப்படி வந்து ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுவோம், எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிறதுக்கு ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் என்னது நம்ம ஹன்ஸ் ரூல் ஃபாலோ ஆகுது. இங்கேயும் லிகாண்ட் ஃபீல்ட்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டி ஆர்பிட்டால் இருக்குதுன்னா, இந்த டி ஆர்பிட்டால் இருக்குதுன்னா இப்போ D2 கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு என்னது சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு தான் என்ன ஆகும், பேர் ஆகும். அதுதான் ஹன்ஸ் ரூல். எப்படி வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு மெட்டல் அயானுக்கு வந்து ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி லிகாண்ட் ஃபீல்டு இருக்கும்போதும் ஹன்ஸ் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் D2 கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கங்க. இப்போ இது டி ஆர்பிட்டால், D2 கான்ஃபிகரேஷன்னா இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான்ஸ். ஸோ D2 கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த 5 ஈக்குவல் எனர்ஜி லிகாண்ட் ஃபீல்டு வரும்போது என்ன ஆகுது, 2 ஸ்ப்ளிட் ஆகுன்னு பார்த்தா T2G ஆர்பிட்டால் அண்ட் EG ஆர்பிட்டால். ஸோ T2G ஆர்பிட்டால் EG ஆர்பிட்டால் இது லோயர் எனர்ஜி, இது ஹையர் எனர்ஜி. அப்போது இந்த 2 எலக்ட்ரான்ஸு ஃபஸ்ட்டு லோ எனர்ஜி ஃபில் ஆகிடுதான், அப்புறம் ஹை எனர்ஜி ஃபில் ஆகும். அப்போ 1 2 ஃபில் ஆகிடும். இது D3 கான்ஃபிகரேஷன்னா 1 2 3. அப்போ இங்கே 1 2 3. இது D2 கான்ஃபிகரேஷன் அண்ட் D3 கான்ஃபிகரேஷன். இதில் எப்படி நீங்கள் எழுதுனீங்கனாலும் வேறு EGக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு T2G தான் ஃபில் ஆகும். ஏன்னா 1 எலக்ட்ரான் இருந்தாலும் 2 எலக்ட்ரான் இருந்தாலும் 3 எலக்ட்ரான் இருந்தாலும் T2G ஃபில் ஆகிட்டு தான் எங்கே போக முடியும், EG போக முடியும். அப்போ T2G ஃபில் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. இது முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D4 கான்ஃபிகரேஷன் எடுத்துங்க. D4 கான்ஃபிகரேஷன் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டி ஆர்பிட்டால் எப்படி ஃபில் ஆகிருக்கு, 1 2 3 4 D4 கான்ஃபிகரேஷன். ஸோ D4 கான்ஃபிகரேஷன் வரும்போது இப்போ இதில் 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ லிகாண்ட் ஃபீல்டு வரும்போது லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் T2G, ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் EG. இப்போ இந்த 4 எலக்ட்ரான்ஸு எப்படி ஃபில் ஆகலான்னா 1 2 3. ஸோ 3 வரைக்கும் பிரச்சனை இல்லை, 1 2 3 வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதே 4th ஒன் வரும்போது நம்ம 4th எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகலாம், இல்லை அப்படின்னா இங்கே கூட போகலாமா, இதுலேயே சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு பேர் ஆகலாம், இல்லை அப்படின்னா இங்கே போகலாம். சரி, அதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. There are 2 possibilities. The 4th electron may either go to the higher energy E orbital or it may pair with one of its T2G electrons. In this scenario, the preferred configuration will be the one with lowest energy. So, இந்த 4 electrons 1 2 3 இங்கே 4 போகலாம். ஸோ இந்த மாதிரில எது ப்ரிஃபர்டு கான்ஃபிகரேஷனாக இருக்குன்னா 1 2 3. ஃபஸ்ட்டு லோ எனர்ஜி ஃபில் ஆகிட்டு தான் ஹை எனர்ஜி போகும். ஆனால் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். 4th எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம், இல்லை 4th எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலுக்கு போகலாம். இப்போது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா D1 D2 D3 கான்ஃபிகரேஷனில் இருக்கும்போது T2G ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். D4 வரும்போது அந்த 4th எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகலாம், இல்லை இங்கே போகலாம். சரியா, இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் ஓகேவா. செகண்ட் பேராகிராஃப் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இஃப் த ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் பேரிங் எனர்ஜிங்கிற ஒரு டேர்ம் கொண்டு வராங்க. ஸோ ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி என்னது del0. இதுக்கும் பேரிங் எனர்ஜி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. பேரிங் எனர்ஜின்னு என்ன சொல்கிறேன், இப்போ del0 வேல்யூ கிரேட்டர் தேன் பேரிங் எனர்ஜி, இங்கே del0 வேல்யூ லெஸ் தேன் பேரிங் எனர்ஜி. ஸோ பேரிங் எனர்ஜியும் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது D4 கான்ஃபிகரேஷனுக்கே கம்பேர் பண்ணும்போது del0 வேல்யூ பியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறாங்க, 4th எலக்ட்ரான் வந்து பேரப் ஆகும். அப்போ பேரப் ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், D4 கான்ஃபிகரேஷன். அப்போ இதில் 1 2 3 4. அப்போ இங்கே என்ன ஆகுனா 1 2 3. இந்த டி ஆர்பிட்டால் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே தான் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா D4 கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டோமா. ஸோ D4 கான்ஃபிகரேஷன் போது 1 2 3 del0 வேல்யூ பேரிங் எனர்ஜி விட கிறிஸ்டல் ஃபீல்டு என்னது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா பேரிங் எனர்ஜி எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது இல்லையா. அப்போ del0 is greater than the pairing energy. It is necessary to cause pairing of electrons in an orbital. Then the 4th electron will pair up with an electron in the T2G orbital. அப்போ 1 2 3 4th எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகுங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்னா என்னென்னா del0 வேல்யூ அதிகமாக இருந்தால் பேரிங் நடக்கும், இங்கேயே பேரிங் நடக்கும். del0 வேல்யூ குறைவாக இருந்தால்
அதாவது பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் 1 2 3 எலக்ட்ரான், 4th எலக்ட்ரான் இங்கே போயிடும், இங்கே போகாமல் இங்கே போயிடும். ஸோ 2 கான்செப்ட். பேரிங் எனர்ஜி குறைவாக இருந்தால் பேரப் ஆகும், பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் பேரப் ஆகாது. இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சொல்லியாச்சு, T2G EG சொல்லியாச்சு. அதாவது இந்த 4 டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு அந்த 2 பேராப்ஸ் நான் டயக்ராம் ஃபார்மேட்டில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இங்கேயும் லிகான் ஃபீல்டு இருந்தாலும் ஹன்ஸ் ரூலை தான் ஃபாலோ பண்ணு. D1 D2 D3 கான்ஃபிகரேஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, T2G ஆர்பிட்டாலே ஃபில் ஆயிரும். இதே D4 கான்ஃபிகரேஷன் வரும்போது 4th எலக்ட்ரான் T2G ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகலாம், இல்லை EG ஆர்பிட்டாலுக்கு போகலாம். இப்போ T2G ஆர்பிட்டாலே இங்கே பேரப் ஆயிருந்தா இல்லை EG ஆர்பிட்டாலுக்கு போகுதாங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த டெல் நாட் வேல்யூ அண்ட் பேரிங் எனர்ஜி ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. டெல் நாட் வேல்யூவும் பேரிங் எனர்ஜியும் கம்பேர் பண்ணும்போது டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருந்தால் பேரிங் நடக்கும், டெல் நாட் வேல்யூ குறைவாக இருந்தால் பேரிங் நடக்காமல் அது EG ஆர்பிட்டாலுக்கு என்ட்ராகும். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, பேரிங் எனர்ஜினா என்னென்னு சொல்லணும். ஸோ ஒரே ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும், அதுதான் எனது பேரிங் எனர்ஜி. சரி, எனர்ஜி ரெக்வயர்ட் டு அகாமடேட் 2 எலக்ட்ரான்ஸ் இன் 1 ஆர்பிட்டால்ஸ். ஸோ 2 எலக்ட்ரான்ஸை ஒரே ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ என்னது, அதுதான் எனது பேரிங் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், அயன் காம்ப்ளெக்ஸ் FeH2 6 times 3 plus FeCN6 3 minus. இதனுடைய டெல் நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டெல் நாட்டுங்கிறது என்னது, ஆக்டாஹெட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. இப்போ இதில் வாட்டர் வீக் ஃபீல்டு லிகாண்டு, சைனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. ஸோ இது வீக் லிகாண்ட், ஸ்ட்ராங் லிகாண்டு. இதில் ரெண்டுமே பாருங்கள், இது 0, இது +3. அப்போ +3, இது -6, இது +3. ஸோ டோட்டலாக -3. ரெண்டுலேயுமே அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்குது, +3 இருக்குது. அப்போ இதனுடைய டெல் நாட் வேல்யூ 14,000, இதனுடைய டெல் நாட் வேல்யூ 35,000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. பேரிங் எனர்ஜி ஆஃப் அயன் 3+ எவ்வளோ, 30,000. இப்போ Fe3+ என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குதுங்க, D5 கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் அயனுக்கு 26, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்போ என்ன வரும், 3d6 4s2. Fe இங்கே என்னவா இருக்குது, Fe3+ஆக இருக்குது. அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிச்சுன்னா என்ன கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும், 3d5. ஸோ அப்போ இங்கே 3d5 கான்ஃபிகரேஷனுக்கு இருக்குது. இப்போ இந்த அக்வா காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டெல் நாட் வேல்யூமு பேரிங் எனர்ஜி பியும் கம்பேர் பண்ணுங்கள். டெல் நாட் அதிகமாக பி அதிகமாக, பி வேல்யூ தான் அதிகம். இதே சைனைடோ காம்ப்ளெக்ஸ் எடுத்துங்க, டெல் நாட்டையும் பிஇ கம்பேர் பண்ணுங்க. ஸோ டெல் நாட்டையும் பிஇ கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ தான் நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம், டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேரிங் நடக்கும். அப்போ பேரிங் நடக்கும்னா என்ன மீனிங்னா, இப்போ டி ஆர்பிட்டால் 5 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், 1 2 3 4 5. ஸோ 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு தான் 2 டிவைட் ஆகும்னு சொன்னோமா, இது EG ஆர்பிட்டால், இது T2G ஆர்பிட்டால். இப்போ D5ன்னு சொல்லிட்டோம், 1 2 3 4 5. இது T2G ஆர்பிட்டால், இது EG ஆர்பிட்டால். இப்போ ஃபஸ்ட்டு அக்வா காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். அக்வா காம்ப்ளெக்ஸில் பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ பேரிங் எனர்ஜி அதிகம்னா என்னாகாது, பேர் ஆகாது இல்லையா, டெல் நாட் வேல்யூ குறைவு, பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் பேர் ஆகாது. அப்போ பேர் ஆகாதுன்னா எப்படி ஃபில் ஆகும், 5 எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5. அதை தான் இப்படி எழுதிக்கிறோம், T2Gயில் 3, ஸோ T2G 3, EGயில் 2 எலக்ட்ரான்ஸ், ஸோ EGயில் 2. அடுத்தது சயனைடோ காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெல் நாட் வேல்யூ பி விட அதிகம். ஸோ டெல் நாட் வேல்யூ அதிகம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், பேரப் ஆகும். அப்போ பேரப் ஆச்சுன்னா எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம், அதில் டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 2 3 4 5. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்டு, எந்த லிகாண்டு சயனைடோ காம்ப்ளெக்ஸ் வரும்போது இது T2G ஆர்பிட்டால், இது EG ஆர்பிட்டால். ஸோ T2G EG. ஸோ இங்கே வந்து என்னது, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கிறனால பேரிங் எனர்ஜி விட இந்த 5 எலக்ட்ரான்ஸும் 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸு இங்கேயே ஃபில் ஆயிடும். அப்போ T2Gயில் 5 எலக்ட்ரான்ஸ், EG ஆர்பிட்டலில் 0 எலக்ட்ரான்ஸு. அதுதான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து
பேரப் ஆகுமா இல்லையா, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ எப்படி எலக்ட்ரான் ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அதாவது CFSE, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சோம்னா del E0 இஸ் ஈக்குவல் டு E லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் E ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. E லிகாண்ட் ஃபீல்டு என்ன ஃபார்ம்லானா NT2G into minus 0.4 plus NEG into 0.6 into del naught plus NP into P minus NP dash P. இந்த terms உடைய explanation உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. N2TGனா என்னென்னா number of electrons in T2G orbital. ஸோ T2G ஆர்பிட்டால எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதுதான் எனது NT2G. NEGங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG ஆர்பிட்டால். EG ஆர்பிட்டால எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. டெல் நாட் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி தான் டெல் நாட்டு. இந்த இந்த பிங்கிறது ஸோ ஜஸ்ட் பீன்னு மட்டும் கொடுத்துருக்காங்களே அது பேரிங் எனர்ஜி. கேபிட்டல் பீல் கொடுத்துருக்கிறது பேரிங் எனர்ஜி. இந்த என்பிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இந்த லிகாண்ட் ஃபீல்டு. ஸோ லிகாண்ட் இருக்கும்போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகிருக்குது அது என்பி. என்பி டேஸுங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர் இந்த ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. ஐசோட்ரோபிக் ஃபீல்டாக தனியாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ இதில் என்ன E லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் E ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. இந்த லிகாண்ட் ஃபீல்டுக்கு இந்த ஃபார்முலா, ஐசோட்ரோபிக் ஃபீல்டுக்கு இந்த ஃபார்முலா. N22G இன்ட்டு மைனஸ் 0.4 சொன்னோம் இல்லையா. இதில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G ஆர்பிட்டால், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG ஆர்பிட்டால், பிங்கிறது பேரிங் எனர்ஜி, என்பிங்கிறது என்னென்னா லிகாண்ட் ஃபீல்டு இருக்கும்போது தான் இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் பேர் ஆகிருக்குது இதில் பாருங்கள். இதில் எதுவுமே பேரே ஆகலை. இங்கே பாருங்கள் ஒன்று பேர் ஆகிருக்குதா, அதுதான் இந்த என்பிங்கிறது. சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இன் தி லிகாண்ட் ஃபீல்டு. என்பி டேஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர் இன் தி ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. ஐசோட்ரோபிக் ஃபீல்டுனா இப்படி தனியாக இருக்கும்போது. ஸோ தனியாக இருக்கும்போது எத்தனை பேர் ஆகிருக்குது, எதுவுமே பேர் ஆகலை. அப்போ இந்த இடத்துல என்பி டேஸ் 0. ஸோ அப்போ என்பி டேஸ் பிங்கிறது பேரிங் எனர்ஜி, என்பிங்கிறது நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன் லிகாண்ட் ஃபீல்டு. இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் பேர் ஆகிருக்குது. என்பி டேஸ்ங்கிறது ஐசோட்ரோபிக் ஃபீல்டு தனியாக இருக்கும்போது எத்தனை பேர் ஆகிருக்குது அதுதான் என்பி டேஸ். ஸோ உனக்கு பேஜ் நம்பர் 157 இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதையே இதை பொறுமையாக உட்காந்து வீடியோ பார்த்து இதெல்லாம் படித்து பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் ஒரு கிளான்ஸ் நம்ம ரீகால் பண்ணிடலாம். D1 D2 D3 கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா ஆஸ் யூஸ்வலாக நம்ம T2G ஆர்பிட்டாலே ஃபில் ஆகிரும், பிரச்சனை இல்லை. இதே D4 வரும்போது ஒரு எலக்ட்ரான் T2G ஆர்பிட்டாலில் பேரப் ஆகலாம், இல்லை EG ஆர்பிட்டாலுக்கு போகலாம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா டெல் நாட் அண்டு பேரிங் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் படிச்சுங்க. டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருந்தால், சரியா, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருந்தால், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே போக முடியாது, பேரப் ஆயிரும். இதே வந்து டெல் நாட் வேல்யூ குறைவாக இருக்குது, இந்த கேப் குறைவாக இருக்குன்னா ஈஸியாக மேலே EG ஆர்பிட்டாலுக்கு போயிடும். அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு அப்புறம் தான் பேர் ஆகும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அயன் வந்து வாட்டர் கூட ஒரு வீக் ஃபீல்டு கூட ஸ்ட்ராங் ஃபீல்டு கூட இருக்குது. டெல் நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பேரிங் எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். பேரிங் எனர்ஜியும் டெல் நாட் வேல்யூ எது அதிகம் குறைவுன்னு கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, பேரப் ஆகாது. இது டெல் நாட் வேல்யூ குறைவாக இருந்தால் என்ன ஆயிரும், பேரப் ஆயிரும். இல்லை, டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருந்தால் பேரப் ஆகாது, டெல் நாட் வேல்யூ குறைவாக இருந்தால் பேரப் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெல் நாட் வேல்யூ அதிகமாக இருந்தால் பேர் ஆகும், டெல் நாட் வேல்யூ குறைவாக இருந்தால் பேர் ஆகாது. ஸோ இதை வச்சு தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். இதில் ஒவ்வொரு டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம்.